Student, today we are going to discuss surface chemistry, unit number 10. So surface chemistry என்றது பார்த்தீங்கன்னா branch of chemistry, ஓகேங்களா? அது வந்து ரெண்டு ஃபேஸுக்கு இடையே உள்ள இன்டர்ஃபேஸை பற்றி சொல்லும். அதாவது உதாரணமாக சாலிட் லிக்விட் ரெண்டு ஃபேஸ் இருக்குது, இதுக்கிடையே உள்ள இன்டர்ஃபேஸை பற்றி சொல்லலாம். அல்லது சாலிட் கேஸ் இது ரெண்டுக்கும் இடையே உள்ள இன்டர்ஃபேஸை பற்றி சொல்லலாம். லிக்விட் ரெண்டுமே லிக்விட் இருக்கும். உதாரணமாக ஆயில் அண்ட் வாட்டர் இதற்கு ரெண்டுக்கும் இடையே உள்ள இன்டர்ஃபேஸை பற்றி சொன்னால் அது பேர் தான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணி தான் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். உங்களுக்கு தெரியும், கேட்டலிஸ்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும், அதனுடைய ரேட்டை வந்து அதனுடைய ஸ்பீடை வந்து அதிகமாக்கிறதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். அந்த ப்ராசஸ் பேர் தான் கேட்டலிசிஸ் அப்படின்னு பேர். கேட்டலிஸ்டில் நிறைய டைப் இருக்குது. பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட், இன்டியூஸ்டு கேட்டலிஸ்ட், ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. அது என்ன ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா, ஒரு ரியாக்டண்ட்டு, ப்ராடக்ட்டு, கேட்டலிஸ்ட் இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும். உதாரணமாக ஒன்று வந்து சாலிடாகவும், இன்னொன்று லிக்விடாகவும், இன்னொரு கேஸஸ் ஸ்டேட்லையும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். எல்லாமே ஒரே ஃபேஸில் இருந்ததுன்னா, உதாரணமாக ரியாக்டன்ட், கேட்டலிஸ்ட், ப்ராடக்ட் எல்லாமே ஒரே ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னு பேர். ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேங்களா? கொலாய்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. சாலிட் லிக்விட், சாலிட் கேஸ், இந்த மாதிரி காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எலக்ட்ரோட் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியும், ஆக்சிடேஷன் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? இப்போ Fe Fe2+ வருதுன்னா லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான், தட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அந்த எலக்ட்ரான் வந்து ஆனோடு வந்து கேத்தோடுக்கு போகும். நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். கேத்தோடில் வந்து ஆல்ரெடி Cu2+ இருக்கும், காப்பர் 2+. இந்த ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் +2வும் -2வும் கேன்சல் ஆகி காப்பர் அப்படின்னு வந்துடும். அப்போ ஒரே சமயத்தில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் நடந்தால் அது பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இது பேர் தான் எலக்ட்ரோடு ரியாக்ஷன். ஸோ அப்போ ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ், ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ், எலக்ட்ரோடு ரியாக்ஷன் இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்குது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்களேன். மேக்னெட்டில் அயான் பார்ட்டிகல்ஸ் போடக்குள்ள இந்த மேக்னெட் இருந்து வந்து அப்சார்பண்ட், அயான் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சார்பேட், ரெண்டும் கம்பைன் ஆகுது இல்லையா, அட்ராக்ஷன் ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகுது இல்லையா, அது பேர், அந்த ப்ராசஸ் பேர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு பேரும். ஸோ எப்பயுமே அப்சார்ப்ஷன்றது வந்து ஒரு சர்ஃபேஸ் பினாமினன். ஏன்னா அந்த சர்ஃபேஸில் போயிட்டு, அந்த அப்சார்பண்ட்டோடைய சர்ஃபேஸில் போயிட்டு இந்த அயான் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிக்கிறதுனால அது அப்சார்ப்ஷன். அப்போ அப்சார்ப்ஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் பினாமினன். அப்சார்ப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பல்க் பினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ அப்சார்ப்ஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சார்கோல் அப்சார்ப் அமோனியா, சிலிக்கா ஜெல் அப்சார்ப் வாட்டர், சார்கோல் அப்சார்ப் சுகர், இது எல்லாமே அப்சார்ப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். எந்த பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பொருளுக்கு பேர் அப்சார்பேட். ஓகே, எந்த சர்ஃபேஸில் போய் அந்த அப்சார்பேட் ஒட்டிக்குதோ அந்த சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்க? அப்சார்பண்ட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் அப்சார்ப்ஷன். உதாரணமாக மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்களேன். மேக்னெட் வந்து ஒரு அப்சார்பண்ட். இதில் வந்து அயான் பார்ட்டிகல் போய் ஒட்டிக்குது இல்லையா, அந்த ஒட்டிக்கூடிய அயான் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சார்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து சார்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சர் NH3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலிக்கா ஜெல்லுடைய இமேஜஸ். ஸோ அப்போ சார்கோல் அப்சார்ப் அமோனியா, சிலிக்கா ஜெல் அப்சார்ப் வாட்டர், சார்கோல் அப்சார்ப் சுகர், இது எல்லாமே அப்சார்ப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அப்சார்ப்டு மாலிகுலோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்டர்ஃபேஸில் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படி சொல்லுவோம். அதே சமயத்தில் அப்சார்ப்டு மாலிகுல்ஸ் வந்து இன்டர்ஃபேஸில் குறைவாக இருந்தால் அது நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா, அப்சார்பண்ட்டை விட அப்சார்பேட் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? அதனுடைய அப்சார்ப்டு மாலிகுலோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? டி அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க 2 மார்க் கொஷனில். அதாவது அப்சார்பண்ட்டிலிருந்து அந்த அப்சார்பேட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர், ரிமூவ் ஆகிறதுக்கு பேர் தான் டி அப்சார்ப்ஷன். டினா ரிமூவல், அப்சார்ப்ஷனை ரிமூவ் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்சார்பண்ட் சர்ஃபேஸில் இருந்து அப்சார்பேட் ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டி அப்சார்ப்ஷன் அப்படின்னு பேர். சில கேஸஸ்லாம் இருக்குது. ஹீலியம், நியான், O2 ஆக்சிஜன், N2 நைட்ரஜன், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, NH3 அமோனியா. அதே மாதிரி சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா NaCl சோடியம் குளோரைட்,
KCl பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் அப்சார்பண்ட்டால் அப்சார்ப் ஆகுது. அப்போ இது எல்லாமே அப்சார்பேட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே அப்சார்பேட். அதேமாதிரி NaCl KCl இது ரெண்டுமே அப்சார்பேட். சிலிக்கா ஜெல் அதே சமயத்தில் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கல் Ni நிக்கல், Cu காப்பர், Pt பிளாட்டினம், Ag சில்வர், Pd பெலேடியம் இது எல்லாமே கொலாய்டு சொல்யூஷனில் பயன்படுது. இதுவும் ஒரு குட் அப்சார்பண்ட்டாக பயன்படுது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சோடியம் குளோரைடு இமேஜ், இதெல்லாம் ஹீலியம் நியானோடைய இமேஜஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸ்க்கிடையே உள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். உதாரணமாக கேஸ் சாலிட் இதுக்கு ரெண்டும் இடையே உள்ள இன்டர்ஃபேஸஸ், அதே சமயம் லிக்விட் சாலிடுக்கு இடையே உள்ள இன்டர்ஃபேஸ், லிக்விடுக்கு இடையே உள்ள இன்டர்ஃபேஷியல் சர்ஃபேஸ், அதே மாதிரி சாலிடுக்கு இடையே உள்ள இன்டர்ஃபேஷியல் சர்ஃபேஸை பற்றி சொன்னால் அது பேர் தான் அப்சார்ப்ஷன். எப்பயுமே அப்சார்ப்ஷன்றது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ். உதாரணமாக ஒரு பொருளை தூக்கி போடுறோன்னா கண்டிப்பாக மேலேருந்து கீழே வந்து விழும். இது வந்து பாசிபிள் இல்லைங்களா? ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸால் அந்த பொருள் வந்து கீழே விழுது. அப்போ இது 100% பாசிபிள். எதுலாம் பாசிபிளோ அதுக்கெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேர். எதுலாம் நாட் பாசிபிளோ அதுக்கெல்லாம் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேர். எப்பயுமே அப்சார்ப்ஷன் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இதில் வந்து ஃப்ரீ எனர்ஜி வந்து குறையும். ஃப்ரீ எனர்ஜிக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க? G. சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி என்ன சொல்லுவாங்க? டெல்டா G. அப்போ டெல்டா G வேல்யூ வந்து குறைஞ்சி 0 ஆகிடும். அந்தமாதிரி 0 ஆகிடுச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தெர்மோடைனமிக்கில் படிச்சிருப்பீங்க. டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S. டெல்டா Gனா சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா H சேஞ்ச் இன் என்தல்பி ஆஃப் தி சிஸ்டம், T டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெல்டா Sனா சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஓகேங்களா? டெல்டா S கண்டுபிடித்த ஒரு ஃபார்முலா இருக்குது, டெல்டா Q பை T. Qனா ஹீட் அப்சார்ப் பை தி சிஸ்டம், Tன்றது வந்து டெம்பரேச்சர். இதெல்லாம் 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மாலிகுல் வந்து அப்சார்ப் ஆகக்குள்ள என்ன ஆகும்? ரேண்டம்னஸ் குறையும். அந்த மாலிகுலுக்கு இடையே உள்ள ரேண்டம்னஸ்ஸு குறையும். எப்பவுமே ரேண்டம்னஸ் குறைஞ்சாலே எஸ் குறையும். எஸ்ன்னு என்னது? என்ட்ரோபி குறைய ஆரம்பிக்கும். அப்போ டெல்டா எஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு வந்துடும். டெல்டா எஸ்ன்னு என்ன? சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் லெஸ் தென் 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா T டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக்னு என்ன? லிபரேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போ அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு குயிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்பென்ட்டோடைய சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்கும். அது பேர் தான் அப்சார்ப்ஷன். டி அப்சார்ப்ஷன்றது பார்த்தீங்கன்னா அந்த அப்சார்பென்ட்டோடைய சர்ஃபேஸிலிருந்து ரிலீஸ் ஆகிடும். தட் இஸ் கால்ட் டி அப்சார்ப்ஷன்ஸ். ஸோ எப்பயுமே அப்சார்ப்ஷன்றது வந்து ஒரு குயிக் ப்ராசஸ். டைப் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் வந்து அதை ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படின்னா நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம். நம்பர் 1 வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன், நம்பர் 2 கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் எதால் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகக்குள்ள லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வில் பி லிபரேட்டட். அப்போ ஒரு கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபார்ம் ஆகக்குள்ள 400 கிலோஜூல் பெர் மோல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் டென்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமேஜ் கொடுத்துருது வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் டென்ஷன். செகண்டில் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆன் நிக்கல், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஈத்தில் ஆல்கஹால் வேப்பர்ஸ் ஆன் நிக்கல்ஸ். இது எல்லாமே கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷன்றது ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டால் உருவாக்கப்பட்டது. ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படி கிடையாது. அதாவது அப்சார்பேட்டுக்கும் இடையே வீக் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லைனா வாட்டர்வால் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், இல்லைனா டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு அப்சார்பேட்டுக்கும் இடையில் வீக் ஃபோர்ஸ் இருந்தாலோ அல்லது வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தாலோ அல்லது டைபோல் இன்ட்ராக்ஷன் இருந்தாலோ அது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? பிரேக் பண்ணிடலாம். உதாரணமாக அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆன் மைக்கா இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ் ஆன் சார்கோல், செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இன்னொரு பேர் கெமிசார்ப்ஷன் ஆர் ஆக்டிவேட்டட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு. ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் இன்னொரு பேர் வாண்டர்வால்ஸ் அப்சார்ப்ஷன். ஸோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஒரு வெரி ஸ்லோ ப்ராசஸ், பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு நேச்சர் ஆஃப் தி அப்சார்பண்ட்டும் அப்சார்பேட்டும் பொறுத்து இருக்குது. அப்சார்பண்ட்னா தெரியும்,
அப்சார்பேட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு அப்சார்பன்ட். எந்த பொருள்லாம் போயிட்டு சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்குதோ அது பேர் அப்சார்பேட். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையே உள்ள நேச்சரை பொறுத்து தான் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் கிடையாது, அப்படி கிடையாது. இட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக். அதாவது நேச்சர் ஆஃப் தி அப்சார்பெண்ட்டும் அப்சார்பேட்டையும் பொறுத்து இருக்காது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ப்ரெஷர் அதிகமாகும் போது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு அதிகமாகும், அதுக்கப்புறம் குறையும். ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் டெம்பரேச்சர் அதிகமாக்கினீங்கன்னா ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேண்டர்வால் ஃபோர்ஸ் அல்லது வீக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாகக்குள்ள அந்த ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகி ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக்கும்போது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் குறையும். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சார்பெண்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் இடையே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும், 40 to 400 கிலோஜூல் பெர் மோல் இருக்கும். இதில் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வெரி வெரி ஸ்மால், 40 கிலோஜூல் பெர் மோல். எப்பயுமே கெமிக்கல் அப்சார்ப்ஷன் மோனோ மாலிகுலர் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணும். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டி மாலிகுலர் லேயர், மல்டினா மெனி லேயர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனதர் டிஃப்ரென்ஸ், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சைட் இருக்குது, அதில் தான் வந்து ஆக்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் போயிட்டு அந்த அப்சார்பேட் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு எல்லா சைட்லேயுமே அப்சார்பன்ட் போயிட்டு அட்ராக்ட் ஆகிடும். ஓகேங்களா? எப்பயுமே கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இஏ அப்படின்னு ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, கேபிட்டல் இ ஸ்மால் ஏ. இஏன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. எப்பயுமே ஒரு ரியாக்டன்ட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் பண்ணிட்டு தான் ப்ராடக்டாக மாறும். அதனால தான் டைம் ஆகுது. எடுத்த உடனே ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறாது. என்ன பண்ணணும்னா ஒரு ரியாக்டன்ட் போய் ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் பண்ணிட்டு தான் ப்ராடக்டாக மாறும். இதை சொல்கிறது வந்து ஹரினியஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? K = E - EA/RT அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு பேர் ஹரினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும், ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணாது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன், இது வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஃபேக்டர் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன், என்னென்ன ஃபேக்டர்லாம் அப்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 நேச்சர் ஆஃப் அப்சார்பன்ட், நம்பர் 2 நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், நம்பர் 3 ப்ரெஷர், நம்பர் 4 கான்சன்ட்ரேஷன் அட் எ கிவன் டெம்பரேச்சர்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி அப்சார்பன்ட், எப்பயுமே அப்சார்பன்ட்டுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் தான் நிறையா அப்சார்பேட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ குறைவாக இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் வந்து குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அப்சார்பேட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், அதாவது ஈஸிலி லிக்விஃபைடு கேஸ், ஈஸியாக லிக்விடாக மாறக்கூடிய கேஸ் எதுன்னு பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், CO2 கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து ஈஸியாக லிக்விஃபைடாக மாறும். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேண்டர்வால் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சில பர்மனன்ட் கேஸஸ் இருக்குது, ஹைட்ரஜன், N2 நைட்ரஜன், O2 ஆக்சிஜன், இதுக்கெலாம் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்குது. அப்போ இது அப்சார்ப் பண்ணுறது வந்து ஸ்லோவாக அப்சார்ப் பண்ணும். அப்போ நம்ம செலக்ட் பண்ணக்குள்ளே ஈஸிலி லிக்விஃபைடு கேஸ், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகம். ஆனால் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸிலி லிக்விஃபைடு கேஸை செலக்ட் பண்ணணும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் அப்சார்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக்கணும்னா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமாகும், அதுக்கப்புறம் குறையும். ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக்கணும்னா குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ பிரேக் ஆன பிறகு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிடும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமானால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் குறையும், டெம்பரேச்சர் அதிகமானால் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமாகி குறையும். ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே குறைஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீட் பண்ணக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகக்குள்ளே ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன், அதாவது வேண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எதால் உருவாக்கப்பட்டதுன்னா வேண்டர்வால் ஃபோர்ஸஸ் ஆர் வீக் ஃபோர்ஸஸால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், கெமிக்கல் அப்சார்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அதிகமாக்குனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். ஓகேங்களா? பட் அந்த அமௌண்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனும் அதிகமாகும். ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துக்க பாருங்க, இது வந்து ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன், இது நைட்ரஜன். எப்பயுமே ஒரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸ்லாம் வந்து பர்மனன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும், அதனால் ஈஸியாக அப்சார்வ் ஆகாது. ஸோ நம்ம எதை வந்து செலக்ட் பண்ணோன்னா ஈஸிலி லிக்விஃபைட் கேஸ், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரி கேஸ் தான் செலக்ட் பண்ணணும், ஏன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகம். அப்சார்ப்ஷன் ஐசோதோம் அண்ட் ஐசோபர்ஸ், இது வந்து கிராஃப் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எக்ஸில் வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், ஒய் எக்ஸஸில் எக்ஸ்/எம்ன்றது வந்து அப்சார்ப்ஷன் ஐசோதோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்/எம் உடைய வேல்யூ வந்து குறையுது பாருங்கள். ஓகேங்களா, ஆனால் கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அப்சார்ப்ஷன் ஐசோதோம் ஃபஸ்ட்டு அதிகமாகுது, ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இது ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் குறையுது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகமாகிட்டு குறையிறதுக்கு காரணம் கைனட்டிக் எனர்ஜி, அந்த அப்சார்பேட்டோடைய கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால ஓகேங்களா மறுபடியும் குறையுது. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துக்கிறது இமேஜ் கொடுத்துருது அப்சார்ப்ஷன் ஐசோதோமுடைய இமேஜ். அப்போ எக்ஸ்/எம்முக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையக்குள்ள டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் எக்ஸ்/எம் உடைய வேல்யூ குறையுது. ஓகேங்களா, ஆனால் கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ஃபஸ்ட்டு அதிகமாகுது எக்ஸ்/எம், அதுக்கப்புறம் குறையுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்சார்பேட்டோடைய கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகுது. ஸ்டூடெண்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Adsorption. You can see below in figure. This is the plain body surface, and this is the another molecule's substance. Okay, these molecules of substance though, in plain body surface. And these plain body surface, is not absorb inside of body. And take place only, on the plain body surface, this is adsorption. Now, de facto, the phenomenon of attracting and retaining the molecules of a substance on its surface by another substance, is called adsorption. For example, NH3 gas is adsorbed on charcoal. Absorption, you can see below in figure. This is the plain body surface. And these is another molecule's substance. Okay, these molecules of substance are through in plain body surface, and these plain body surface is absorbed inside of body, and these is take place only on the surface in plain body. This process is absorption. Now, definition. The phenomenon of passing of a substance through the surface of another substance into the bulk is called adsorption. For example, NH3 gas is absorbed by water. Absorption and adsorption. Some tea accidentally falls while you're studying. What is the best way to remove it off immediately? Click on the right option. Yes. Now watch the tissue paper suck away the spilled liquid quickly. If we had used ordinary paper, the tea would not be completely absorbed. Tissue paper absorbs a liquid and ordinary paper adsorbs a liquid. How are these two different? Let us learn more on them. Let's understand absorption and adsorption a little better. Absorption is the passage of one substance into or through the bulk of another medium. The absorbed substance spreads to saturate the whole of the medium to form a solution. The mixing with the other medium's environment is so well that one fails to recognize its existence as a separate entity. In contrast, what happens during adsorption? Adsorption is the adhesion or sticking together of molecules of a gas, liquid, or dissolved solids to the surface of a solid or sometimes a liquid. The molecules are loosely held by the surface and can easily drop off.
Let's see the difference between these processes. Absorption is seen in common day examples. Perfume spray is absorbed by our skin. Crisp finger chips turn soggy because they have absorbed moisture from the air. One substance is well soaked into a different medium. What about adsorption? Here is a jar containing a red dye dissolved in water. Look, what happens when a solid pellet of carbon is dropped into the jar? Well, isn't that surprising? The red color has almost disappeared in the jar. Why? The charcoal pellet has minute pores on its surface that cause the colored particles stick to it. The red dye undergoes the process of adsorption. Shake or warm this jar, and lo, you get back the red color. Adsorption can be easily reversed by simple heating and is transitory. When a substance is absorbed in a different medium, it's called absorption. Usually, absorption cannot be reversed by simple means, although it may also be temporary. Now let's focus on adsorption by carbon and some practical applications. We could use adsorption for such diverse things like in deodorizing air in a refrigerator, decolorizing sugar solution, and controlling excessive acidity. Activated charcoal in a gas mask attracts toxic gas molecules, allowing the person wearing the mask to breathe fresh air. Drag the carbon pellet to each of the units displayed here one by one, and observe the reactions that take place. Identify whether a solid or liquid or gas is adsorbed by carbon in all these cases. Characteristics of chemisorption. 1. High specificity. It is highly specific, and it will only occur if there is some possibility of chemical bonding between adsorbent and adsorbate. For example, oxygen is adsorbed on metals by virtue of oxide formation, and hydrogen is adsorbed by transition metals due to hydride formation. 2. Irreversibility. It is usually irreversible in nature. It is also an exothermic process. The process is very slow at low temperatures on account of high energy activation. Like most chemical changes, adsorption often increases with rise of temperature. Physisorption of a gas adsorbed at low temperature may change into chemisorptions at high temperature. High pressure is favorable for chemisorptions. 3. Surface area. Chemisorptions also increase with increase of surface area of the adsorbent. 4. Enthalpy. Enthalpy of chemisorption is high, 80 to 240 kilojoules per mole inverse, as it involves chemical bond formation. Comparison of physisorption and chemisorption. Physisorption, chemisorption. 1. It arises because of van der Waals forces. 1. It is caused by chemical bond formation. 2. It is not specific in nature.
2. It is highly specific in nature. 3. It is weak. 3. It is strong. 4. Enthalpy change is very low. It is nearly 20 kilojoules per mole, or 5 to 10 kilocalories per mole. 4. Enthalpy change is very high, nearly 40 to 400 kilojoules per mole, or 10 to 100 kilocalories per mole. 5. Activation energy is low. 5. Adsorption is highly specific. 6. Adsorption depends only on the nature of adsorbate. 6. It depends on the nature of both adsorbate and adsorbent. 7. It is multi-layer process. 7. It is unilayered process. 8. When the pressure increases, adsorption increases and reaches a limiting value. 8. It is independent of pressure. 9. Increase of temperature decreases the adsorption. 9. With increase of temperature, adsorption increases and then decreases.